வணக்கம். ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை, பௌர்ணமி, வியாச பௌர்ணமிம்பாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது மகாபாரதம் படிப்பது நல்லது. உங்களுக்கான குருவை வழிபாடு செய்வது நல்லது. அவரை போற்றுவது, மதிப்பது, வணங்குவது, பிரார்த்தித்து கொள்வது நல்லது. உங்களுக்கு குரு யாராக வேணா இருக்கலாம். வியாசன், ஆஞ்சநேயர், மகாபலி, விபீஷணன் இவங்கெல்லாம் சிரஞ்சீவிகள், குருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பிரார்த்தனை செய்து கொள்வது உங்கள் குருவாக யார் வேணா இருக்கலாம். அவர்களை, ஆசிரியர் பெருமக்களை வழிபடுவது நல்லது. குரு பூஜைக்குரிய நாள் இந்த நாள், ஞாபகம் வச்சுக்கோங்க. புதன், வியாழன் 2 நாட்களுக்கும் ராசி பலன்கள் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 to 9. மேஷராசிக்கார நேயர்களே, புதன், வியாழன் 2 நாட்களுமே சிறப்பு, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 3, 4, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. புதன் 2, 7, வடக்கு, தெற்கு, நீலம், வெள்ளை. வியாழன் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்கு, அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பீஷ்மரே போற்றி. 2 நாளும் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலிருந்து காமணி நேரமாவது படிச்சுப்பார். காமணி நேரமாவது படிச்சிருங்க. ஏழைகளுக்கு பச்சை அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவனவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். 2 நாளும் 3 நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திருமகளே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. மனசு சங்கடம் மாறும். சொல்லிக்கிட்டே இருங்க. கால்பால் போட்ட காய்ச்சல் உடம்பு மாதிரி ஆகும். வெண்முரசு, ஜெயமோகன் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படிங்க. சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம். செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. 2 நாளும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர், வெற்றி, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை முருகனுக்கும் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 1, 2, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. புதன் 2, 1, தெற்கு, மேற்கு, வெள்ளை, மஞ்சள். வியாழன் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்கு, அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பீஷ்மரே போற்றி. 2 நாளும் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலிருந்து காமணி நேரமாவது படிச்சுப்பார். காமணி நேரமாவது படிச்சிருங்க. ஏழைகளுக்கு பச்சை அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். உங்களோட நிதானம், பொறுமை, பயம், பேச்சு சாமர்த்தியம் இதெல்லாம் ஜெயிக்கும். ரொம்ப நல்ல நாட்களாக 2 நாட்களும் இருக்கும். வெற்றி. ஆயில்யத்தில் பிறந்தவங்க புதன்கிழமையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமையும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, வெள்ளை. புதன் 2, 1, தெற்கு, மேற்கு, மஞ்சள், சிவப்பு. வியாழன் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்கு, அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பீஷ்மரே போற்றி.
2 நாளும் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிச்சுப்பார். காமணி நேரமாவது படிச்சிருங்க. ஏழைகளுக்கு பச்சை அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், அலட்டல், கர்வம், திமிர் எல்லாம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை புதன், 7 வடக்கு மஞ்சள் வியாழன். 2 நாளும் வழிபாடு முக்கியம், நிதானம். 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திருமகளே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. மனசு சங்கடம் மாறும். சொல்லிக்கிட்டே இருங்க. கால்பால் போட்ட காய்ச்சல் உடம்பு மாதிரி ஆகும். வெண்முரசு ஜெயமோகன் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. படித்து பாருங்கள். காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படிங்க. சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம். செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. 2 நாளும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாட்களாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. எதுக்கு? உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன். அதனால் அனுகூலமான எண் 4 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன், 2 1 சிவப்பு மஞ்சள் தெற்கு வடக்கு வியாழன். உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது. எப்படி குறைக்கிறது? நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். என்ன படிக்கிறது? அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புஸ்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. காக்கைக்கு சாதம் கொடுங்க. மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா 2 நாளும் அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி குறையும். விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க வசதிப்பட்ட நேரத்தில். துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 2 நாளும் நிம்மதி. விசாகத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. விசாகத்தினுடைய தலைவர் குரு. அதனால் மொத்தத்தில் 2 நாளும் கில்லி. அனுகூலமான எண் 4 6 தெற்கு மேற்கு சிவப்பு வெள்ளை புதன், 2 1 வடக்கு கிழக்கு மஞ்சள் பச்சை வியாழன். உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது. எப்படி குறைக்கிறது? நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். என்ன படிக்கிறது? அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புஸ்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. காக்கைக்கு சாதம் கொடுங்க. மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா 2 நாளும் அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி குறையும். விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க வசதிப்பட்ட நேரத்தில். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. புதன் வியாழன் 2 நாளுமே வீண் வீம்பு, வீண் வழக்கு, கர்வம், திமிர், ஆணவம் எல்லாம் அதிகம் இருக்கிறது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை புதன், 4 வடக்கு பச்சை வியாழன். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. 3 நட்சத்திரக்காரர்களும் 2 நாளும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திருமகளே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. மனசு சங்கடம் மாறும். சொல்லிக்கிட்டே இருங்க. கால்பால் போட்ட காய்ச்சல் உடம்பு மாதிரி ஆகும். வெண்முரசு ஜெயமோகன் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. படித்து பாருங்கள். காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படிங்க.
சிக்கனம் பார்க்காம சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம், செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. 2 நாளும் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், கோபம், தேவையற்ற பேச்சு அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கும் வியாழக்கிழமை விநாயகருக்கும் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை புதன், 7 தெற்கு மஞ்சள் வியாழன். 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திருமகளே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. மனசு சங்கடம் மாறும். சொல்லிக்கிட்டே இருங்க. கால்பால் போட்ட காய்ச்சல் உடம்பு மாதிரி ஆகும். வெண்முரசு ஜெயமோகன் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படிங்க. சிக்கனம் பார்க்காம சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம், செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. 2 நாளும் உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். புதன் வியாழன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, வெற்றி உண்டு, நல்லது. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் புதன், 2 1 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் வியாழன். உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது. எப்படி குறைக்கிறது? நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். என்ன படிக்கிறது? அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புஸ்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. காக்கைக்கு சாதம் கொடுங்க. மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா 2 நாளும் அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி குறையும். விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க வசதிப்பட்ட நேரத்தில். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் வியாசனே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, விப்ரசித்தியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், நல்லது. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம். வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். காக்கைக்கும் செய்யுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்களை வழி நடத்திய வழிகாட்டுகிற ஆசானுக்கு, குருவுக்கு மரியாதை செய்யுங்கள். ஏன்னா இன்றைக்கி வியாச பௌர்ணமிம்பாங்க, அதை செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரியிலோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் வியாசனே போற்றி, வித்யுத் காந்தியே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் சொல்லுங்கள், நல்லது. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. நேயர்களே, 2 நாட்களுக்கும் சேர்த்து ராசி பலன் சொல்லியிருக்கிறோம். இன்று பௌர்ணமி. இன்று மகாபாரதம் படித்து பார்ப்பது நல்லது. மகாபாரதத்தை நவீன தமிழில் ஜெயமோகன் வெண்முரசு என்கிற தலைப்பிலே எழுதியிருக்கிறார். வாங்கி படித்து பாருங்கள். அல்லது மகாபாரதம் பேசுகிறதுன்னு எழுதியிருக்கிறார். மகாபாரதம் மாபெரும் விவாதம்னு பழக்கருப்பை அவர்கள் எழுதியிருக்கிறார். அருட்செல்வ பேரரசன் மகாபாரதம் முழு தொகுதி நிறைய விளக்கமாக எழுதியிருக்கிறது, கிடைக்கிறது. மகாபாரதம் குறித்து வியாசர் விருந்து என்று ராஜாஜி அவர்கள் ஒரு சுருக்கமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். வசதிப்படி நீங்கள் படித்து பார்க்கலாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.